ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ என்று சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 2025 சிம்ம ராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 PM நேரத்தில் வரலாறு காரகரான சனி பகவான் சிம்ம ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு, அதாவது மீன ராசியில் உள்ள முதல் நட்சத்திர பாவமான புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் வந்து பிரவேசிக்கிறார். அதனால இந்த சிம்ம ராசி நேயர்களான மகம், பூரம், உத்திரா நட்சத்திரம் 1ஆம் பாவத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள், நடைமுறை பரிகார வழிமுறைகள் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசின்னு கூறிய உடனே நான் நினைவுக்கு வருது யாரு அப்படின்னு பார்க்கும்போது, நேர்மையாக இருப்பீங்க, நியாயமாக இருப்பீங்க, எதுலேயும் முதன்மையாக இருக்கணும்னு பார்ப்பீங்க, நேரம் தவறாமையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க, புகழை அதிகமாக எதிர்பார்ப்பீங்க, பொதுநலம் அதிகமாக இருக்கும், சுயநலம் வந்து இருக்காது பெரிய அளவுக்கு. முக்கியமாக பெற்றோர் மீதும் குடும்பத்தின் மீதும் பொதுநலம்லாம் அதிக அக்கறம் காட்டக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே முதன்மையான இடம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் தலைமை பதவி பொறுப்புகள்லாம் வந்து சேரும். அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த 2.5 வருடமாக, அதாவது 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டக சனியாக இருந்தார். அவர் உங்கள் ராசியை வந்து பார்த்ததுனால உங்களுக்கு உடல் உபாதைகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, வாகன விபத்துக்கள், நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு, முயற்சி வந்து சரிவர செய்ய முடியாமல் போனது, உணவு உண்ண கூட நேரம் இல்லாமல் இருந்தது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இதுவரையும் கண்டக சனியாக இருந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருகிற, அதான் சொன்ன மாரி மார்ச் மாதம் 29/3/2025 அஷ்டமஸ்தானமான மீனத்தில் வந்து கீழே வந்து சமமாக தான் இருக்கிறார். அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனிங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ல் இருந்த சனி 8க்கு வரார். இதனால என்ன அப்படின்னா கவனமாக இருக்கணும். 7.5 வருஷத்துல இருந்த ப்ராப்ளம் பிரச்சனைகள்லாம் நீங்கள் 2.5 வருஷத்துல சந்திக்கிற மாதிரி சூழ்நிலைலாம் வரும். நேர்மையாக இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, குறைந்தளவாவது பக்தியோடு இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா 8ல் இருக்கிற சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக தொழிலிலே, வேலை, குடும்ப வாழ்க்கையில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வேலை, தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை செய்யணும். மேலும் வர வேண்டிய பணம் தாமதமாகும். எஃபோர்ட் போட்டு, அதாவது 100 ரூபா வேலைக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். எஃபோர்ட் போட்டு விளைங்க. என்னடா இப்படி வேலை இருக்குது அப்படின்னா நினச்சி கோட்டை விட்டுறக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் போது மன அழுத்தம்லாம் வரும். அதெல்லாம் தாங்கி வந்து நீங்கள் நிற்கணும். மேலும் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துக்கு சனி தொடர்பு கொள்றதுனால என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் காதல் விவாகரங்கள்லாம் சிக்கல் கொடுக்கும். தினால் வரைக்கும் பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து பேசாமல் போகலாம். அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா புத்திரர்களால் புத்திரோட கல்வி, வேலை, திருமணம் இதிலெல்லாம் கொஞ்சம் சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கும். இதுக்கெல்லாம் என்னதான் பரிகார வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமாக சனினாலே கால் இல்லாதவங்க, உடல் ஊனமுற்றவங்க, பெரியவர்கள், இவங்களுக்கெல்லாம் உங்களால் ஈன்ற உதவி செய்யலாம். எல்லாரும் கூறுகிற மாதிரி காக்கைக்கு வந்து உணவிடலாம். மேலும் நேர்மையாக இருக்கலாம், கடுமையாக ஹார்ட் ஒர்க் செய்யலாம். பைரவர் வழிபாடு செய்ய தகுந்தது. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா தசாபுத்தி ஓரளவு பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. தசாபுத்தி பாதமாக இருந்து முக்கியமாக சனி தசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா, அதாவது சனி தசை வேற ஒரு தசையில் சனி புத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எதுலையும் விழிப்போட இருக்கணும், சிக்கலில் போய் சிக்கிக்க கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி, புரியுதுங்களா? கூட்டத்தில் செருப்பு தூக்கி போட்டால் யாருக்கு அஷ்டம சனி இருக்கோ அவர் தலையில் தான் வந்து செருப்பு வந்து விழுவும்னு ஒரு புராண கதை இருக்குது. அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அனுபவிக்கிறது யாருன்னா நீங்கள் தான். அதை முன்னெச்சரிக்கையாக இருந்துக்குங்க. ஒன்றும் இல்லை, ஹார்ட் ஒர்க் செய்யுங்க, நேர்மையாக இருங்க, பழகி போகணும். அதுக்கப்புறம் புரியுதுங்களா? பெரிய அளவு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஹார்ட் ஒர்க் செய்யுங்க. வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் தாங்கிக்கணும் நீங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா தாங்கிக்கணும். சில நல்ல உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பெரிய அளவு பாதிப்பை வந்து சனி பகவான் வந்து கண்டிப்பாக வந்து குறைத்து தருவார். முக்கியமாக எள்ளுருண்டை வந்து தானம் வழங்கலாம். எள்ளுருண்டைனா இனிப்பு எள்ளுருண்டை வந்து ஏழை எல்லோருக்குங்களை தானம் வழங்கி வரலாம். இது வரைக்கும் நம்ம 2025 to 2027 சனி பகவான் மீனராசியில சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிப்பாரு. அவருடைய பலன்கள் மற்றும் பரிகார வழிமுறைகளை வந்து பார்த்தோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் சென்னையில் இருக்கிறது. நேரடியாகவோ ஆன்லைன் வாயிலாகவோ ஜோதிட பயிற்சி பெறணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். மேலும் உங்கள் ஜாதக பலனை வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கும் ஜோதிட அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா www.astromoon.in என்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள். எல்லா விவரங்களும் இருக்கும். வீட்டில் இருந்தவரே தொலைபேசி மூலியமாக உங்கள் ஜாதக பலன்கள் மற்றும் பரிகார ஆலோசனைகளை வந்து எளிமையான முறையில் நீங்கள் வந்து பெறலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை
12 ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வாழ்க நவகிரகங்கள்.